ஹாய் வெல்கம் டு ரெகுலர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பால்வாடி சத்து மாவு வச்சு சூப்பராக சாக்லேட் கேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கிண்ணத்தில் 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில், 1/4 கப் புளிப்பு இல்லாத கட்டியான தயிர் எடுத்திருக்கேன். லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக கலந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு அதையும் லைட்டாக கலந்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளேவருக்கு 1/4 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சர்க்கரை கரெக்டான ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஏன்னா பால்வாடி மாவுலேயே ஏற்கனவே ஸ்வீட்னஸ் இருக்கும். இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்ச உடனே நான் 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டுக்கிறேன். கொக்கோ பவுடர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சாக்லேட் கேக் பண்ணுறதுக்காக கொக்கோ பவுடர் போட்டுக்கிறேன். கொக்கோ பவுடர் இல்லாமல் நார்மல் கேக்கும் செய்யலாம். போட்டு லைட்டாக கலந்த உடனே 1/4 கப் பால் ஊற்றிக்கோங்க. 1/4 கப் பாலே கரெக்டாக இருக்கும். ஏன்னா பால்வாடி மாவு லைட்டாக ரவை பதத்தில் இருக்கும். ரொம்ப ஃபைனாக இருக்காது. அதனால் இதுக்கு 1/4 கப் பால் கரெக்டாக இருக்கும். 1 கப் பால்வாடி மாவு சேர்த்துட்டு நல்லா ஒன் சைடாக கலந்துக்கோங்க. ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு கலந்துட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சு 40 மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா சூப்பரான சாக்லேட் கேக் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரெகுலர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.